என்னதான் தண்ணி சாப்பாடுலாம் வச்சாலும் இவன் பக்கத்துல கூட நம்மளால நெருங்க முடியும். இவனை வந்து நம்ம தம்பி சத்தியா வாங்கிட்டு வந்திருப்பேன் போல, முன்னாடியே வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் இப்பதான் பாக்குறேன். ஆளு பார்க்க பயங்கரமா பக்கத்துல கூட நெருங்க விட மாட்டேன். ஆளு ரொம்ப பசியா இருந்திருப்பாப்ல போல. கொஞ்சோண்டு வேப்பங்களை கொடுத்தோன்னே அவன் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சான். நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் இவன் கிட்டே வர்றேன், அதனால என்னைய பாய வர்றேன். நம்ம தம்பி தான் அவனுக்கு டெய்லியும் சாப்பாடு கொடுக்கறது, தண்ணி வைக்கிறது எல்லாமே பண்றது அவன் தான். ஆனா அவனையே விரட்டி பாய வர்றேன். அதனாலதான் நான் பக்கத்திலே போல. பக்கத்துல போனோம்னா நமக்கு தான் டேஞ்சர். நம்ம என்ன சின்ன குட்டியே வாங்கல, ஒரு குட்டி வாங்கி இந்த மாதிரி ஆகுறதுக்கு எம்பிட்டு நாள் ஆகும்னே தெரியும். நாங்கள இருந்து பார்க்கும்போது கூட என்னமோ மாறி இருந்துச்சு. பக்கத்துல போய் இந்த கடையோட ஃபேஸ் கட்டை பார்க்கும்போது அவ்வளவு பயங்கரமா மாசா இருந்துச்சு. இந்த கடை வந்து நம்ம தம்பி போய் இப்பதான் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதனால அவனை பாய வருது. சின்ன குட்டில இருந்து வளர்த்தா அந்த கடை பாயமா என்னன்னு எனக்கு சரியா தெரியல. அதை பத்தி தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஏற்கனவே வந்து ஒரு சில பேர்கிட்ட கேட்டிருந்தேன், கடை வந்து வளர்த்தவங்களை அடிக்குமா அப்படின்னு. கண்டிப்பா வளர்த்தவங்களை அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு சில பேர் வந்து சின்ன குட்டில இருந்து வளர்த்தா கடை வந்து வளர்த்தவங்களை அடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ரெண்டுல எது உண்மைன்னு எனக்கு சரியா தெரியல. அதனால நம்ம என்னவா இருந்தாலும் ஓகே, கண்டிப்பா நம்ம கூடிய சீக்கிரம் சண்டை கடை குட்டி வாங்குவோம்.